அற்புத கீர்த்தி வேண்டி, ஆனந்த வாழ்க்கை வேண்டி, நற்பொருள் துய்தல் வேண்டி, நலமெல்லாம் பெருக வேண்டி, கற்பகமூர்த்தியானை பொற்பதம் பணிந்து வாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. உலகெங்கு வாழும் ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரோதி தமிழ் புத்தாண்டு பலன்களை இந்த பதிவில் கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும், ரோகிணி 4 பாதமும், மிருகசீடம் 1, 2ஆம் பாதங்கள் ஆக 9 பாதங்களுக்கும் இந்த ராசியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு, நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் பலன்கள் என்று ஆய்வு பண்ணும் பொழுது, குறிப்பாக களத்திரக்காரனாகிய இந்த சுக்கிரனை ஆட்சி கூட கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்த அந்த குரு பகவான் வருகிற மே 1ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக வருகிறார். 10ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் மார்ச் 29 முதல் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு வருகிறார். ராகு கேதுகள் அதாவது ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகும், 5ஆம் இடத்தில் கேதுவும் இடம்பெறுகிறது. இந்த வருடம் முழுவதும் அதில் தான் இருக்கும். அப்போ இந்த 3 கிரக சஞ்சாரங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையின் அடிப்படையில் பலன்களை ஆய்வு செய்யும் பொழுது, இந்த வருடம் தொழில்துறையில் கொஞ்சம் இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் கடுமையாக உழைத்து கஷ்டப்பட்டு உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஆனால் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும். ஆனால் இந்த வருட கடைசியில் மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது உத்தியோகத்தில் இருப்பவர்கள், வேலைவாய்ப்பு, தனியார் வேலை இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சேலரி இன்க்ரீஸ்மெண்ட்டு, வரக்கூடிய பணம் கைக்கு வர்றது, நிலுவையில் இருக்கக்கூடிய பணம், இதெல்லாம் சாதகமாக இருக்கும். பங்குனி மாதம் இந்த வெளிநாட்டு பயணத்தையும், குறிப்பாக ஏரி, குளங்கள், கடல் பகுதிகளில் இந்த விளையாடுவதையும் தவிர்ப்பது நல்லது. இந்த வருடம் அதாவது முற்பகுதியில் பார்க்குற பொழுது, இந்த தெய்வ ஸ்தலங்களுக்கு, ஆன்மீக யாத்திரைகள், ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, குலதெய்வ வழிபாடு கூட செய்து வருவது நல்லது. இயல்பாகவே அது உங்களுக்கு கிடைக்கும். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். இந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மருத்துவ உதவியின் பேரில் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குள்ள வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கரு உருவானால் இந்த பிரயாணத்தை தவிர்ப்பது, நீண்ட தூர பிரயாணங்கள் இதெல்லாம் தவிர்ப்பது பெண்களுக்கு நல்லது. ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தடைப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் மருத்துவ செலவுகள் செய்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய இந்த குழந்தை பேரை மறுபடியும் அதை பிரச்சனைக்குரியதாக இருக்கக்கூடாது இல்லையா? அதனால் அதிக தூர பிரயாணத்தை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. மாணவர்கள் கல்வியில் கடுமையாக முயற்சி செய்து உழைத்து, அதாவது படித்தால்தான் அதிலேயே ஒரு எண்ணங்கள் இருந்தால் தான் நல்ல ஒரு மதிப்பெண் பெற முடியும். ஆக பொதுவாகவே இந்த ராசிக்காரர்கள் இந்த வருஷம் எந்த ஒரு துறையில் இருந்தாலும், தொழில்துறையில் இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, மாணவர்கள் படிப்பில் கல்வியில் இருக்கக்கூடியவர்களும், பெண்களுக்கு குழந்தை பேர் இருப்பதிலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக, உரிய நேரத்தில் உரிய முறையில் அதை சரியான முறையில் கையாள வேண்டும் அப்படிங்கிறது இந்த வருடத்தினுடைய பலனாக சொல்லப்படுது. அப்போ இவர்களுக்கு பொதுவாக ஒரு பரிகாரம் சொல்லவென்றால், ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும், அதாவது முருகப்பெருமானை வழிபடுறது நல்லது. ஏதாவது ஒரு வியாழக்கிழமை அன்றைக்கி திருச்செந்தூர் முருகனை நீங்கள் வழிபடுவது நல்லது. குறிப்பாக இந்த பெருமாள் தரிசனம் செய்து வரலாம். அப்போ முருகப்பெருமான் வழிபாடும், பெருமாள் சீனிவாச பெருமாளுடைய வழிபாடும், தரிசனம் பெறுவதும், குறிப்பாக திருச்செந்தூர் ஒரு முறை சென்று வருவதும், பின்னடைவான பலன்கள், அதாவது தொழில்துறை, வேலைவாய்ப்பு இது மாதிரி இருந்தாலும், கல்வியில் முன்னேற்றத்தை தடுத்தாலும், இந்த வழிபாடுகள் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக உங்களுக்கு இந்த வருடத்தில் ஒரு 60% நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது என்று சொல்லி, நமது நேயர்கள் எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்ச வேண்டும், தெளிந்த நலறி வேண்டும். அதற்கு ஏறானை காவிலுரை எண்ணானை கண்டளித்த போரானை கண்டதனை போற்றினால் வாராத புக்தி வரும், பக்தி வரும், புத்திர சம்பத்து வரும், சக்தி பெறும், சிக்தி பெறும், வெற்றி பெறும் தான் என்று சொல்லி
வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.